அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெண்கள் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் தெய்வத்திற்கு சமமாக ஒப்பிடுவாங்க. அதுவும் சக்தி காலியாக இல்லைங்க, செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் சம்பாரித்து தான் அந்த வீட்டிற்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும். ஆனால் ஒரு பெண் பிறந்தாலே அந்த வீட்டிற்கு செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது நம்மளுடைய இந்து சாஸ்திர நம்பிக்கை. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த பெண்கள் மீது தப்பித்தவறி கூட இந்த 3 வாசனை வீசவே கூடாது அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அந்த 3 வாசனை என்ன, அந்த 3 வாசனை வீசினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு வீட்டில் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த வீட்டில் பொறுப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவும் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், பெண்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். திருமணத்திற்கு முன்னாடி திருமணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னு சில பேருக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் திருமணம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா போதுங்க, அவங்களுக்கு வரக்கூடிய பொறுப்பு அளவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்குவாங்க. வீட்டுக்கு நேரமாக வருவாங்க. அந்த பெண் பிள்ளைக்கு தேவையான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் தேடி தேடி வைப்பாங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் என்பது இன்னொரு வீட்டில் போய் வாழக்கூடிய ஒரு பெண். அங்கே போய் வாழும்போது தன் பெண்ணுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், தன் பெண் யாரும் எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து நல்ல ஒழுக்கங்களையும், அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்த வீட்டினுடைய தலைவன், தந்தை அரும்பாடுபட்டாவது செஞ்சு கொடுப்பாரு. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு வீட்டில் வாழும்போது லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கணும். அவ்வாறு ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கணும் அப்படின்னா அந்த பெண் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு தான் அக்னி தேவனும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கக்கூடிய சமையலறையில் போக வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு வீட்டில் யார் ஒன்றாலும் சமைக்கலாங்க, ஆணும் சமைக்கலாம், பெண்ணும் சமைக்கலாம். ஆனால் ஒரு பெண் தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் சமைக்கும் போது மட்டும்தான் அந்த உணவில் அன்பும் பாசமும் ஆரோக்கியமும் சக்தியும் நிறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு சமைக்கக்கூடிய சமையலறை நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் பூஜரிக்கு சமமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா லக்ஷ்மியின் அம்சமான கல்லுப்பு சமையலறையில் தான் இருக்குது, பச்சரிசி சமையலறை தான் இருக்குது, மஞ்சள் சமையலறையில் தான் இருக்குது. மேலும் அக்னி தேவன், பஞ்சபூதங்களில் நெருப்பு ரொம்பவும் புனிதமானது. அந்த நெருப்பு கொண்டு தான் நம்ம சமையலே செய்கிறோம். இந்த அளவுக்கு தெய்வீக அம்சமும் மங்களகரமான பொருட்களும் கொண்ட சமையலறையில் பெண்கள் செல்லும்போது ரொம்பவும் புனிதமாகவும் ரொம்பவும் சுத்தமாகவும் செல்ல வேண்டும். நம்முடைய சாஸ்திரத்தில் அதனால தான் சமையலறையில் பெண்கள் சென்று சமைக்கும்போது குளிச்சுட்டு தான் சமைக்கணும், குளிச்சுட்டு தான் கல்லுப்பையும் அரிசியும் பருப்பையும் தொடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாதவிடாய் காலங்களில் தலைக்கு குளிச்சுட்டு தான் சமையலறையிலே போகணும். குளிக்காமல் போவது மிகப்பெரிய தோஷமாகவும் தீட்டாகவும் கருதப்படுது. மேலும் சாமுத்திரிகா லட்சணத்தில் குறிப்பாக 3 விதமான வாசனைகள் பெண்கள் மீது வீசக்கூடாது. ஏன்னா பெண்கள் என்பவர்கள் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்கள். ஒரு ஆண் பிறந்து சம்பாதித்தால்தான் அந்த வீட்டிற்கு ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்படும். ஆனால் ஒரு பெண் அந்த வீட்டிற்குள் சென்றாலே வந்தாலே அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் தானாக வரும் என்பது நம்பிக்கை. அந்த லக்ஷ்மி கடாட்சம் அந்த பெண்ணின் மீது இந்த 3 வாசனை வீசும்போது குறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வாசனையாக எந்த ஒரு பெண்ணின் மீதும் மாமிச வாசனை வீசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணுடைய கைகள் என்பது அதிர்ஷ்டம் நிறைந்தது, மிகவும் காரி சித்தி உடையது. லக்ஷ்மி கடாட்சமும் தீர்க்க சுமங்கலியாகவும் நல்ல எண்ணம் கொண்ட பெண்களிடம் இருந்து நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க கை மூலம் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியில் முடியும். ஆனால் இந்த ஒரு அதிர்ஷ்டம், இந்த ஒரு தன்மை அவங்க மீது மாமிச வாசனை வீசுது அப்படின்னா கைராசி இல்லாமல் போயிடும், அதிர்ஷ்டம் குறைஞ்சிடும், லக்ஷ்மி கடாட்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்க அப்படின்னா அசைவம் சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மீது மாமிச வாசனை வீசாது. இவ்வாறு நீங்கள் உங்கள் மீது மாமிச வாசனை வீசாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயமாக வேப்பிலை என்பது ஆன்டிபயோட்டிக் தன்மை கொண்டது, மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு பொருள். மேலும் இந்த வேப்பிலை வீட்டில் வாசனை வீசுவது அந்த வீட்டில்
பூச்சிகள் விஷ ஜந்துகள் வராமல் தடுக்கும், மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். ஆனால் அதே சமயம் இந்த வேப்பிலை வாசனை பெண்கள் மீது வீசக்கூடாது. அவ்வாறு பெண்கள் மீது இந்த வேப்பிலை வாசனை வீசினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. காரிய தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பெண்கள் மீது வேப்பிலை வாசனை, கசப்பு வாசனை வீசாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு வாசனையாக முகத்துக்கும் சருமத்துக்கும் அழகு தரக்கூடிய சர்ம சம்பந்தமான பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய கற்றாழையை பெண்கள் பயன்படுத்துவார்கள். அந்த கற்றாழையை பயன்படுத்திய பிறகு அந்த கற்றாழை வாசனை இல்லாதவாறு அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு முகத்துக்கும் சருமத்துக்கும் கற்றாழை போடக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த கற்றாழை போட்டு நன்கு வாஷ் பண்ணிட்ட பிறகு, கழுவிட்ட பிறகு அந்த கற்றாழை வாசனை இல்லாதவாறு இருக்கக்கூடிய பெண்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கற்றாழை வாசனை பெண்கள் மீது வீசினா லட்சுமி கடாட்சியம் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கற்றாழை வாசனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு லட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த 3 வாசனையும் இல்லாத பெண்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். மேலும் முகத்தில் மச்சம் இருந்தால் பெண்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் பலன்களும் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் முகத்தில் நெத்தி பொட்டில் மச்சம் இருந்தால் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதையுடைய ஒரு நபர், பணபலம் படைபலம் அதிகம் உடைய ஒரு நபர் கணவராக அமைய வாய்ப்பு அதிகம் உண்டு. ஒருவேளை எதிர்காலத்தில் இவருடைய கணவர் இந்த நிலைக்கு வருவதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. வலது நெத்தியில் மச்சம் இருந்தால் இவர் சிங்கப்பெண் என்று அழைக்கலாம். சாதனை அதிகம் படைக்கும் பெண், மன வலிமை அதிகம் கொண்ட தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு பெண்ணாக விளங்குவார். இடது நெற்றியில் மச்சம் இருந்தால், ஒன்று சிவப்பு நிறத்தில் இருந்தால் நல்ல குணம் பண்புகளுடைய பெண்ணாகவும், குடும்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்ணாகவும், அனைவருக்கும் நல்ல ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடிய பெண்ணாக விளங்குவார். கருப்பு நிறத்தில் மச்சம் இருந்தால் முரட்டுத்தனமான குணம், பிடிவாதத்தனமான ஒரு குணம், மற்றவருக்கு நல்லது செய்வதை சற்று விரும்பாத ஒரு குணம் கொண்ட பெண்ணாக இவர் திகழ்வார். மூக்குக்கு மேல் மச்சம் இருந்தால் சொல்வதை சொன்னபடியே செய்து காட்டக்கூடிய விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு பெண்ணாக விளங்குவார். மூக்கு நுனியில் மச்சம் இருந்தால் செல்வத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு நபர் கணவராக அமைய வாய்ப்பு உண்டு. அல்லது எதிர்காலத்தில் இவர் கணவர் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு இவர் மூலம் கொண்டு வர வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. உதட்டின் மேல் மச்சம் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக கிடைச்சாலும் சரி, பட் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இவங்களுக்கு கிடைக்கும். உதட்டுக்கும் மூக்குக்கும் இடையே மச்சம் இருந்தால் இவர்கள் எண்ணுவது அனைத்தையும் உயர்வாகவே இருக்கும். இவருடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். கணவர் இவருடைய மனதுக்கு பிடித்தது போல்தான் அமைய வாய்ப்பு அதிகம் உண்டு. இடது கன்னத்தில் மச்சம் அனைவரிடமும் இனிமையாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். அனைவரையும் கவரும் கவர்ச்சி முகத்திலும் பேச்சிலும் அபூர்வமாக இருக்கும். வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கஷ்டம் மாறி மாறி ஏற்படும். இறுதியில் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் உண்டு. தலையில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் இவர்கள் எளிதில் திருப்தி அடைய மாட்டார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து ஏக்கம் அதிகம் படுவார்கள். வலது பக்கம் கண்ணுக்கும் காதுக்கும் இடையே மச்சம் இருந்தால் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள நபர்களையும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இதுவே இடதுபுறம் கண்ணுக்கும் காதுக்கும் இடையே மச்சம் இருந்தால் செல்வத்தில் மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு உண்டு. வலதுபுற தாடையில் மச்சம் இருந்தால் இவர்களுடைய குணமும் இவர்களுடைய பழக்க வழக்கமும் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் இருக்கும். இதுவே இடதுபுற தாடையில் மச்சம் இருந்தால் மனம் குணம் அழகாக நிறைந்திருக்கும். நல்ல விஷயங்கள் பரவி இருக்கும். கண்ணில் மச்சம் இருந்தால் எதையும் சுலபமாக அடைய முடியாது, கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும். காதில் மச்சம் இருந்தால் சமூகத்தின் நல்ல செல்வம் செல்வாக்கு நிறைந்த மதிப்பான பெண்ணாகவும் அந்த செல்வத்தை மனப்பூர்வமாக தாராளமாக செலவு செய்யக்கூடிய குணம் கொண்ட நபராகவும் இருப்பார்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் டி தமிழ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.